பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை வார்த்தை 9. பேறுகாலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனா என்கிறார் ஆண்டவர். மகப்பேற்றுக்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனா என்கிறார் உங்கள் கடவுள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மையிலே நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்டு என்னுடைய மனம் பூரிப்படைகின்றது. உங்கள் சார்பாக நம்மை படைத்து உருவாக்கிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகின்றேன். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது ஆண்டவர் நமது கூக்குரலை கேட்கின்றார். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதே அவருடைய விருப்பமாகவும் அவருடைய செயலாகவும் இருக்கின்றது. பாருங்கள், இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள் நாம் கடந்து வந்து இருக்கின்றோம். அப்படித்தானே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். இந்த மாதம் முழுவதும் நாம் வீழ்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காக நமக்கு தூதர்களை கொடுத்திருக்கின்றார். பிள்ளைகளின் பிள்ளைகளை காண உதவி செய்திருக்கின்றார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கற்பம் தரிக்க அவர் உதவி செய்திருக்கின்றார். அவருடைய ஜெபத்தை கேட்டு திருமண தடைகளை உடைத்து எறிந்து திருமணம் நடைபெற உதவி செய்திருக்கின்றார். அதே போல் உங்களுடைய நோய்களை குணமாக்கி இருக்கலாம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனென்றால் நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை. நேற்று வாழ்ந்து கொண்டு இருந்தவர்கள் இந்த காலையிலே அவர்கள் எழுந்திருக்கவில்லை. நீங்கள் இந்த காலையிலே எழுந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவரை திருமுகத்தை தரிசிக்க அவர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் என்றால் அது கடவுள் உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசமும் நேசமும் அன்பும் என்பதையும் இரக்கம் என்பதையும் நீங்கள் புரிந்து இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஏன் மகப்பேற்றுக்கு தடை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும். அநேக பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஒரு கிராமத்தை எடுத்துவிட்டால் அல்லது ஒரு தெருவை எடுத்துவிட்டால் அந்த தெருவிலே 50 குடும்பம் இருக்கிறது என்றால் அதில் கிட்டத்தட்ட 30 குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருப்பது இல்லை. சில பேருக்கு புரியாத புதிராக இருக்கின்றது. ஏன் குழந்தை பாக்கியம் இல்லை? நாங்கள் நல்ல ஆரோக்கியமாகத்தானே இருக்கின்றோம். ஆண்டவருக்கு முன்பாகத்தான் வந்து நாங்கள் திருமண வார்த்தைப்பாடை நாங்கள் ஏறெடுத்து நாங்கள் திருமணத்திற்குள், அந்த திருவருட்சாதனமாக இருக்கக்கூடிய திருமணத்திற்குள் நாங்கள் கடந்து சென்றோம். ஆனாலும் ஏன் எங்களுடைய குடும்பத்தில் தடை? எதற்காக என்னுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை? என்னுடைய மகனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, என்னுடைய மகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஏன் கடவுள் அந்த கர்ப்பப்பையை அடைத்து விட்டார் என்று அநேக பேர் கேள்விகளை எழுப்பியது உண்டு. அன்பார்ந்தவர்களே, கடவுள் ஒரு நாளும் தன்னுடைய பிள்ளைகள் வேதனையோடு இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி கொள்வது இல்லை. எந்த ஒரு மனிதனும் அழிந்து போய்விட வேண்டும் என்று அவர் விருப்பம் கொள்வது இல்லை. அவர் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும், நாம் இந்த உலகத்திலே ஆசி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம் மீது விருப்பம் கொண்டு இருக்கின்றார். எனவேதான் இந்த நாளிலே கடவுள் உங்களை தேடி வந்திருக்கின்றார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய தெய்வம், உங்களுடைய கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வம், ஒளிவ கன்றுகளைப் போல உங்களுடைய பிள்ளைகளை நீரோடே ஓரம் நடப்பட்ட மரத்தை போல கனிதரக்கூடிய பிள்ளைகளாக மாற்றக்கூடிய தெய்வம், உங்களை சுற்றிலும் ஒளிவ கன்றுகளாக இருக்கக்கூடிய தெய்வம் உங்களை தேடி வந்திருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, விசுவசிக்க வேண்டும். என் ஆண்டவரை தேடி போவேன். ஏன் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது இல்லை? எதற்காக எனக்கு அந்த தடைகள் இருக்கின்றது? அன்பார்ந்தவர்களே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு சாட்சியாக நான் உங்களுக்கு சொல்கின்றேன். 13 வருடம் 15 வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஜெபத்தின் வல்லமையினால் குழந்தை பாக்கியம் கிடைத்து இருக்கின்றது. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமை, மருத்துவர்கள் சொன்னது இனி உனக்கு குழந்தை பாக்கியமே இருக்காது என்று அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இருக்கின்றது.
அன்பார்ந்தவர்களே, என்னோடு அநேக மக்கள் பகிர்ந்து இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே. பேறுகாலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனோ என்கிறார் ஆண்டவர். மகப்பேற்றிற்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனோ என்கின்றார் படைகளின் ஆண்டவர். அல்லேலூயா. எந்த மகனுடைய வாழ்க்கையிலும் குழந்தை இருக்க கூடாது என்று விரும்பின கடவுள் அல்ல நமது கடவுள். அபிரகாமை அழைத்து 99 வயதிலே ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவேன் என்று வாக்கு கொடுத்தவர். 75 வயதிலே அவரை அழைத்தவர். 24 வருடம் அவருடைய விசுவாசத்தை ஆய்ந்து அறிந்து பார்த்த தெய்வம் ஈசாக்கை கொடுத்து அவர் ஆசீர்வதித்தார். மணல் தூள்களை போல அவருடைய தலைமுறை இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றது. அல்லேலூயா. இல்லாத இடத்தில் ஆண்டவர் இருக்கக்கூடியதை உருவாக்கி தரக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 6-7 இறை வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். அவர்கள் இருவருக்கும் கடவுள் பார்வையில் நேர்மையாளர்களாய் விளங்கினார்கள். கடவுளின் அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுக்கங்களுக்கும் ஏற்பக குற்றமற்றவர்களாகவும் நடந்து வந்தார்கள். செக்கரியா, எலிசபெத் அம்மாள். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, அவருக்கு திருமண வாழ்க்கையிலே அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவர் கோயிலின் பலிபீடத்திலே கடவுளுக்கு தூபம் காண்பிக்கக்கூடிய பணியை செக்கரியா செய்து கொண்டிருக்கின்றார்கள். எலிசபெத் அம்மாள் வீட்டிலே இருந்து தன்னுடைய கணவரை கவனித்துக் கொள்ளக்கூடிய செயலையும் அவர்கள் சிறிய வேலைகளையும் செய்து கொண்டு இருந்தார்கள். அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. ஆண்டவர் ஆசீர்வதித்து கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து திருமுழுக்கு யோவானை குழந்தையாக கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, இல்லாத இடத்திலே இருப்பவற்றை தரக்கூடிய தெய்வமாக நற்கருணை நாதர் இருக்கின்றார். உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கின்றதா? உங்களுடைய பிள்ளைகள் மனம் திரும்பி இருக்கிறார்களா? மனம் திருந்தாதபடி ரகசியமான பாவங்களை செய்து கொண்டு 24 மணி நேரமும் மொபைல் போனையும் டிவி முன்பாகவும் இருந்து நீங்கள் உண்டு கழித்து கொண்டு இருந்துவிட்டு உங்களுடைய தேவைகளுக்காக சுயநலவாதியாக கடவுளை தேடி வந்து கேட்டீர்கள் என்றால் கடவுளுடைய கரத்தில் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பாவங்கள் இந்த நாளிலே அற்று போகும்படி திருச்சபை நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயமாக இருக்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பை தரக்கூடிய ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்யக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு தந்திருக்கின்றது. எத்தனை பேர் போய் பாவ சங்கீர்த்தனம் செய்திருக்கிறீர்கள்? யார் உங்களில் நான் பரிசுத்தவான் என்று சொல்ல முடியும்? பிரியமானவர்களே, மனம் திரும்புங்கள். கடவுள் நல்லவர். சுவைத்து பாருங்கள் எவ்வளவு இனிமையானவர் என்றும். யாருடைய கற்பத்தின் கனியையும் அவர் தடை செய்ய மாட்டார். அவர் மனதை மாற்றிக்கொள்ளக்கூடிய மனித பிறவி அல்ல. அவர் கடவுளுடைய மகனாக இந்த உலகத்தில் தேடி வந்தார். எனவேதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அன்னாளுடைய கண்ணீரை கண்டு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து அவருக்கு சாமுவேல் என்று பெயரிட்டு அவருடைய வார்த்தையின்படி அந்த சாமுவேலை ஒரு மகனாக கோயிலில் அர்ப்பணித்து அவர் ஒரு இறைவாக்கினராக உருவாகி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரே. வாசித்து பார்த்து இருக்கிறீர்களா பிரியமானவர்களே? எத்தனை பேருடைய கற்பத்தின் கனியை ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கின்றார். நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய தாய் தகப்பனுடைய கற்பத்தின் கனியை கடவுள் ஆசீர்வதித்தபடியினால் எதற்காக இப்பொழுது பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இருப்பது இல்லை? ஏன் அவர்கள் பேரன் லேண்டாக இருக்கிறார்கள்? அறிந்து புரிந்து பார்த்து இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். ஒரு பிள்ளைகளை கூப்பிடுங்கள். அவர்களை பாவ சங்கீர்த்தனத்திற்காக தயார் செய்யுங்கள். அவர்கள் போய் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யட்டும், தங்களை மாற்றிக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் அவர்களோடு கூட இருப்பதை அவர்களால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளை நமக்கு கொடுத்து இருக்கின்றார். கண்களை மூடி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக சில மணி துளிகள் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே குழந்தை பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தர எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி. அன்பார்ந்த இயேசு சுவாமி, எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வாழக்கூடாது என்பதுதான் உமது விருப்பம். எனவே தான் எஸ்ஐயா தீர்க்கதரிசின் வழியாக எங்களோடு பேசினீரே. எஸ்ஐயா 66:9 சொல்லப்பட்டு இருக்கின்றது, பேறு காலத்தை ஏற்படுத்திய நான் மக பேற்றை
தடை செய்வேனா என்கிறார் ஆண்டவர். மக பேச்சிற்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனா என்கிறார் உங்கள் கடவுள் என்று. ஆம் தகப்பனே, நீர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதையும் தடை செய்யக்கூடிய தெய்வம் அல்ல. ஆனால் தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய சொந்த விருப்பத்திற்காக, உலகபூர்வமான இச்சையின் ஆட்டத்திற்காக தன்னையே ஒரு குழந்தை பாக்கியம் பெற முடியாதவளாக மாற்றியது அவர்கள் மனிதருடைய செயல் என்பதை அறிந்து கொள்கிறோம் சுவாமி. அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கற்பத்தின் கனி ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு அவருடைய குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக, தாய்மையின் பேற்றை கொடுப்பீராக, தகப்பன் என்கின்ற அந்தஸ்தை கொடுக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. உம்மை தவிர அவர்களுக்கு வேறு யார் தகப்பனை இருக்கிறார்கள்? அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் கண்ணீரோடு தன்னுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அவருடைய கூக்குரலை கேட்டு அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான காலை பொழுதிலே நாங்கள் வேண்டுவதற்கு முன்பாகவே மறுமொழி தந்ததற்காக உமக்கு நன்றி. நாங்கள் பேசி முடிப்பதற்கு முன்பே பதில் அளித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரால் மட்டுமே கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்க முடியும், மருத்துவர்களால் முடியாது. இந்த நேரத்திலே நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். தொடர்ந்து பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். பிள்ளைகளை பாவசங்கீர்த்தனம் செய்ய தயார்படுத்துங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.